Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னா அதோட கண்ட்ரோல் ஆக்ஷன் அவுட்புட்டை எந்த விதத்துலையும் டிபெண்ட் பண்ணியே இருக்காது. அதில் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லாததுனால இன்புட் கமெண்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும். அதோட டெஃபினிஷன் பாருங்கள். An open loop control system in which the control action is independent of the output. It does not use feedback and the system performs the operation based only on the input command. இதை ஒரு பிளாக் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரெஃபரன்ஸ் இன்புட் கொடுக்குறோம் கண்ட்ரோலருக்கு. கண்ட்ரோலர்லேருந்து வர்ற சிக்னல் யூங்கிறது ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு கண்ட்ரோல்டு அவுட்புட் கிடைக்குது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் டோஸ்டர் சிஸ்டம், டிராஃபிக் கண்ட்ரோலர், இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் வாஷிங் மிஷின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் என்னெல்லாம் கொடுப்போம்? அதுக்கு டைம் செட் பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கண்ட்ரோலருக்கு நம்ம கொடுக்குற இன்புட். இப்போ கண்ட்ரோலர்லேருந்து வர்ற சிக்னல் இப்போ 1 ஹவருக்கு க்ளோத்தை வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறது ப்ராசஸ் நடக்கும். ஸோ ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு வெளியில் அவுட்புட் வாஷ் ஆன க்ளோத்ஸ் வெளியில் வந்துடும். ஆனால் க்ளோத் க்ளீனாக இருந்ததா இல்லையாங்கிற ஃபீட்பேக் எதுவும் இன்புட்டுக்கு போகாது. இதுதான் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்படி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் டோஸ்டர் சிஸ்டம் கூட. இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுற இது ஒரு எக்யூப்மெண்ட் இல்லையா? ஸோ இது நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு டோஸ்ட் பண்ணுது அப்படின்னா வெளியில் வர்றது ப்ரெட்டு டோஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிற அவுட்புட்டோட ஃபீட்பேக் எதுவும் இன்புட்டுக்கு போகாது. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர், ரோடில் டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுவும் எப்படி ஒர்க் ஆகும்? அங்கே ஒரு டைம் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க இல்லை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா அதை பேஸ் பண்ணி தான் அதில் சிக்னல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குமே தவிர அவுட்புட்டில், அதாவது எதுவும் ரோடில் ரஷ் இருந்தாலோ இல்லை டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டாலோ அதை பேஸ் பண்ணி இன்புட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவருக்கு ஒருக்க 2 ஹவருக்கு ஒருக்க சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த 3 எக்ஸாம்பிள்லையுமே காமனாக என்ன பார்த்தீங்க? இங்கே என்ன ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை. ஸோ இன்புட் கமாண்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் கமாண்ட் இருக்கும். அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இதோட கண்ட்ரோல் ஆக்ஷன் இருக்காது. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் சிம்பிளாக இருக்கும். நம்ம ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே எந்த ஒரு சென்சாரோ எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸோ கிடையாது. ஏன்னா அங்கே என்ன ஃபீட்பேக்கும் நம்ம எடுக்க போகிறதில்ல இல்லையா? அதனால நிறைய காம்பனன்ட்ஸ் அதில் நம்ம போட போகிறதில்ல. அதனால காஸ்ட் வைஸும் அது லோவாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ரெஸ்பான்ஸும் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்காது? நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. இன்அக்யூரேட் அவுட்புட் தான் இருக்கும். ஏன்னா அது எந்த ஒரு ஃபீட்பேக்கும் எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? ஸோ நம்மளுக்கு கிளாத் வாஷ் ஆச்சா இல்லையா, ப்ரெட் டோஸ்ட் ஆச்சா இல்லையா, டிராஃபிக் நிறையா இருக்கிறது பற்றி அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது இன்அக்யூரேட் அவுட்புட்டாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் அதை பேஸ் பண்ணி ஃபீட்பேக் இல்லாததுனால புவராக தான் இருக்கும். அதால் செல்ஃப் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ ஒரு 1 ஹவர் அது ஒர்க் பண்ணணும், நம்ம இன்புட் கொடுத்துட்டோம்னா அது 1 ஹவர் ஒர்க் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி அதுவாக எந்த செல்ஃப் கரெக்டும் அதில் நடக்காது. அது எந்த விதத்துலையும் அடாப்ட் பண்ணிக்காது. இதெல்லாம் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் a type where the output affects the control action through feedback. இங்கே ஃபீட்பேக் இருக்கிறதுனால உள்ள நடக்கிற கண்ட்ரோல் ஆக்ஷன் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே சிஸ்டம் கண்டினியூஸாக அவுட்புட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் ஒரு பிளாக் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? ஃபீட்பேக் இருக்குது இல்லையா?
ஸோ இன்புட் ரெஃபரன்ஸ் இன்புட் கொடுக்குறோம். இது வந்து எரர் டிடெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுலேருந்து கண்ட்ரோலருக்கு சிக்னல் போகுது. கண்ட்ரோலருந்து வர்ற சிக்னல் யூங்கிறது வந்து ப்ராசஸ்க்கு போகுது. ஸோ ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அவுட்புட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறோம். அந்த ஃபீட்பேக்கை வந்து இந்த எரர் டிடெக்ஷனுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்புட்டே எப்படி இருக்கும், நம்ம கொடுக்குற இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்லேருந்து வர்ற ஃபீட்பேக்கையும் கன்சிடர் பண்ணி தான் இன்புட் ஃபைனல் இன்புட் சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்கு போகும். ஓகேவா? ஸோ இதுதான் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமோட பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏர் கண்டிஷனர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஏர் கண்டிஷனர் எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் ரூமை வந்து 18 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணுறீங்க அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸ் அது மெயின்டைன் ஆகிற வரைக்கும், அதை ரீச் பண்ணுற வரைக்கும் ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது ரீச் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுனாலோ டிக்ரீஸ் ஆகுதுனாலோ திரும்பவும் 18 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் கீசரும் இட் இஸ் அ டைப் ஆஃப் வாட்டர் ஹீட்டர் இல்லையா? அதுவும் நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வரைக்கும் வாட்டர் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆன உடனேயும் வாட்டர் லெவல் கம்மியானாலோ திரும்பியும் வாட்டர் அதை ஃபில் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அது எப்படி ஆக்ட் ஆகும், அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணுற வரைக்கும் அது வந்து திரும்பியும் ஹீட் பண்ணும். இப்படி தான் ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் என்ன பண்ணிக்கும், அவுட்புட்டோட ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இன்புட்டும் ஃபீட்பேக்கும் சேர்ந்து தான் கண்ட்ரோலருக்கு சிக்னல் போகும். அந்த கண்ட்ரோலர்லேருந்து ப்ராசஸ்க்கு சிக்னல் போய் நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் கிடைக்கும். க்ளோஸ்டு லூப் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஹை லெவல் அக்யூரசி. கண்டிப்பாக அதோட அக்யூரசி ஹையாக தான் இருக்கும். ஏன்னா ஃபீட்பேக் எடுத்து தான் அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் எடுத்து தான் இன்புட்டுக்கு கமாண்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ஹை லெவல் அக்யூரசி. ஆட்டோமேட்டிக் எரர் கரெக்ஷன். கண்டிப்பாக டெம்பரேச்சர், இப்போ நம்ம கீசர் அண்ட் ஏர் கண்டிஷனர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனாலோ இன்க்ரீஸ் ஆனாலோ அதுவே எரரை கரெக்ட் பண்ணி சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அதில் சென்சார்ஸ் இருக்கிறதுனால அடாப்டபிலிட்டியும் இருக்கும். என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்க்கு ஏற்றாப்புல அது அடாப்ட் ஆகிக்கும். அவுட்புட் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக டிசைன் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன எடுக்க முடியும், ஃபீட்பேக் எடுக்க முடியும் அவுட்புட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். காஸ்ட் வைஸும் கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகுது இல்லையா? ஸோ காஸ்ட் வைஸும் ஹையராக தான் இருக்கும். ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஃபீட்பேக்கை எடுத்து அதுக்கப்புறம் இன்புட் கொடுத்து ஓப்பன் லூப் மாதிரி இன்புட் கொடுத்தோம் அவுட்புட் எடுத்தோன்னு இல்லை இல்லையா? ஸோ இதில் வந்து அவுட்புட்டில் இருக்கிறது ஃபீட்பேக் எடுத்து திரும்பவும் இன்புட்டுக்கு கொடுத்து இன்புட்டையும் ஃபீட்பேக்கையும் பேஸ் பண்ணி கண்ட்ரோலருக்கு சிக்னல் போகிறதுனால ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சென்சார்ஸ்க்கும் ஆக்சுவேட்டர்ஸும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கரெக்டான ஃபீட்பேக் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் கம்பேரிசன் பார்த்துடலாம். ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்க்கு ஓவரால் கம்பேரிசன் பார்க்கலாம். அக்யூரசி வந்து ஓப்பன் லூப்பில் லோவாக இருக்குது, இங்கே அக்யூரசி ஹையாக இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், இங்கே ஃபீட்பேக் இல்லாததுனால அக்யூரசி கண்டிப்பாக லோவாக இருக்கும். இங்கே ஃபீட்பேக் இருக்கிறதுனால அக்யூரசி ஹையாக இருக்கும். இது வந்து ரிலையபிளாக இருக்காது. ரிலையபிள்னால் நம்பகத்தன்மையாக இது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்புட் நம்ம கொடுத்துருப்போம், வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு வாஷிங் மிஷினை சொல்லியிருப்போம். அது வாஷ் பண்ணி தான் கொடுக்குமே தவிர கிளாத் க்ளீனாக இருக்கா இல்லையான்னு அதால் சொல்ல முடியாது. ஆனால் இது மோர் ரிலையபிள். கண்டிப்பாக அதோட நம்பகத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீட்பேக் எடுத்துட்டு அதோட இன்புட்டுக்கும் கொடுக்கறதுனால நம்பகத்தன்மையும் அதிகமாக தான் இருக்கும். டிசைன் கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். இதில் காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கும். ஏன்னு நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் இங்கே நிறையா சென்சார்ஸ் ஆக்சுவேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால. லெஸ் எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் வந்து இது லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதுதான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப்போட கம்பேரிசன். இதில் பேசிக்காக என்ன மெயின் பாயிண்ட்னா ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்குங்கிறது க்ளோஸ்டு லூப்பில் இருக்குது, ஃபீட்பேக்குங்கிறது ஓப்பன் லூப் சிஸ்டமில்
ஃபீட்பேக் இல்லை, க்ளோஸ்ட் லூப்பில் ஃபீட்பேக் இருக்குது. இதுதான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.